Hello, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the review show between GT and SRH. பிடா ஒரு உறுதிமொழி எடுத்துடலாம். இப்பதான் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து உறுதிமொழி எடுத்தாரு. இந்த மாதிரி உளமாற வந்து பண்ணுவேன். இனிமே வந்து ப்ரிடிக்ஷனு இந்த மாதிரி எட்ஜ் எதுவுமே கொடுக்க போறது இல்லை. எது கொடுத்தாலும் தப்பாதான் போகுது. ஓப்பனிங் தாட்ஸ் பிடா உங்கள்ட்ட இருந்து. இது இப்போ நேத்தெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பிளேயிங் லெவனில் ப்ராப்ளம், ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளம் இல்லை. தெர் இஸ் நோ ப்ராப்ளம் as far as strategy is concerned. நார்மலாக அந்த பிச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேட்டிங் எடுப்பேன். ஆனால் அது வந்து அகமதாபாத்தில் எப்பவுமே பேட்டிங் எடுன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். போலிங் போட்டது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தேர் bowlers ஆர் ஆன் சாங். தே டோன்ட் வாண்ட் டு கிவ் தேர் bowlers த ஃப்ரெஷ் யூஸ் ஆஃப் த விக்கெட்டு. ஸோ அதையும் நான் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன். சன்ரைசர்ஸ் நல்லா போட்டாங்க. அவங்க எப்படின்னா, அவங்க எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில வந்தாங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு 180 பிச்சு. இப்ப நான் போட்டேன் வந்து ஒரு 18 ரன் ஷாட். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது 180 பிச்சு, பெல்டர் பிச்சு கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கூட இதுவே இல்லாம இப்ப வேலையான நியூ பால்ல வந்து கண்ணாப்புனான்னு அலைஞ்சுது. உதகுழி ஃபேஸ் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் தான் அகமதாபாத்ல அப்படின்னு சொன்னோம். 45 for 1 காணோன்னு ஜிடி 34 for 2 போன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்க பாரு இதுக்கு மேல அன்வான்ட் ஹீரோயிக்ஸ் எதுவும் வேணாம். கில் அடிக்க போனாரு, அவுட் ஆனாரு. பட்லர் ஒரு லேப் அடிச்சு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சாய் சுதர்ஷனை ஒரு பக்கம் நான் நின்னுறேன்னு சொல்லிட்டு இந்த நிஷாந்த் சித்து அடிக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் 50 of 33 வித் கால்குலேட்டட் அக்ரெஷன். அவங்க எப்படி போயிருக்காங்க பாருங்களேன். 10 ஓவர்ல 68 for 3, அதுக்கப்புறம் ஒரு 34 for 1. என்ன அழகா போயிருக்காங்க பாருங்க. 11 to 15ல ஒன்லி 46, 114 for 3, கடைசியில ஒரு 54 for 2, 168. என்னை பொறுத்த வரைக்கும் 180 டெஃபினட்டா. இது வந்து அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. இஃப் யூ மேக் இன்ரோட்ஸ் யூ ஹேவ் டு மேக் இன்ரோட்ஸ் ஏர்லியான. இப்ப வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் 6 overs ஆஃப் பேட்டிங் ஜிடி 34 for 2, சன்ரைசர்ஸ் 34 for 4. அதுக்கப்புறம் கடைசி 6 ஓவர்ல தான் ரன் லீக் ஆகும்னு சொன்னோம். இந்த மாதிரி ஒரு ப்ரிகாரியஸ் சுச்சுவேஷன்ல இருந்த ஜிடி 107 for 3ல இருந்து they scored 61 for 3 and then played so intelligently at 10.16 an over. இவங்க 14 ஓவர்ஸ்ல 82 for 9, 4 for 1. அதனால எந்த இதுவுமே கிடையாது. இவங்களுக்கும் என்னன்னா, அதான் சொல்றேனே, இப்ப இவங்க வந்து டிராவிஸ் ஹெட் எடுத்தோன்னே கசாமசன் சுத்தினாரு, அவுட் ஆயிட்டாரு. ஓகே, அபிஷேக் சர்மா பாவம் அன்லக்கி, உருண்டு போய் போல்ட் ஆயிடுச்சு. இஷான் கிஷன் 2 6 அடிச்சாரு, பொறுமையா ஆடி இருக்கலாம். வெரி டிசப்பாயிண்டட் ஆஸ் ஸ்மரன் ரவிச்சந்திரன். இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஒரு நல்ல பிளேயர், டச் மீ ஆன் தட், இஸ் அ வெரி குட் பிளேயரு, சும்மா தேவையில்லாம அடிச்சு அவுட் ஆனாரு. அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு 56 for 5 10 ஓவர்ல முடிஞ்சு போயிடுச்சு கேம். அப்பயே ஒரு ட்வீட் போட்டேன், ராஜஸ்தான் வந்து ஒரு தப்பு பண்ணா இந்த மாதிரி சுத்தி பெரிய மார்ஜின்ல தோத்தான், 77 ரன்ல தோத்து நெட் ரன் ரேட் அடி வாங்கினா. சன்ரைசர்ஸ் ஹாஸ் டு பி கிளவர் டு பேட் 20 ஓவர்ஸ் டு கெட் ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் நாட் டு டேமேஜ் தேர் நெட் ரன் ரேட்னு 14.5 ஓவர்ஸ்ல ஆல் அவுட் 86. இது ஒண்ணுதான் வந்துட்டு அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரே ஒழிய ஜிடி அவுட் பிளேட் தம். தே போலிங் வேர் அப்சல்யூட்லி பினாமினல். கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆடினாங்க. ஒரு 10-12 ரன் கம்மியா இருந்தாலும் they were very clear in saying that look, I might have got 10 to 12 runs less. There is something in the pitch, it's not a belter. If I'm going to make early inroads in the power play, I'm definitely going to make a match out of it. அதை இவங்க பண்ணாங்க. 0.7ல நெட் ரன் ரேட்ல இருந்த சன்ரைசர்ஸ் வாங்கின இப்ப ஒரு அடியில பிளஸ் 0.3க்கு போயிட்டாங்க. இப்போ சிஎஸ்கே வந்துட்டு மேட்ச் அவங்களுக்கு நாக் அவுட் கேம். இப்ப சிஎஸ்கே வந்து +0.18ல இருக்காங்க. இப்ப சிஎஸ்கே வந்து எல்எஸ்ஜி ஒரு 30 ரன்ல ஜெயிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட சன்ரைசர்ஸோட நெட் ரன் ரேட்டை நெருங்கிடுவாங்க. இஃப் சன்ரைசர்ஸ் லூஸ் டு சிஎஸ்கே, தேர் சான்சஸ் ஆஃப் ப்ராக்ரஸிங் மைட் ஆல்சோ எண்ட்ன்றதுனால தான் இப்ப ஜிடி பாருங்க +0.551க்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் 2 மேட்ச் க்ளோஸ் மார்ஜின்ல தோத்தாலும் குவாலிஃபை ஆயிடுவாங்க. 2 மேட்ச்ல 1 ஜெயிச்சா டாப் 2 ஃபினிஷ்கே வந்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூ ஸ்பாட் சீல்டு. சன்ரைசர்ஸ் தோத்தது பாருங்க, எல்லாரும் தோக்குறாங்க எல்லார்கிட்டையும்.
வரிசையா ஜெயிச்சுன்னு வந்தாங்க. ஒன்னு தோக்கறது தப்புல. தேர் அலவுட் டு ஹேவ் அ பேட் டே. தேர் அவுட் பிளேட் பை ஜிடி வித் அ பேட் பால் ஆன் த ஃபீல்டு. நோ செகண்ட் தாட்ஸ். ஆனா 20 ஓவர் இந்த சுச்சுவேஷன்ல ஆட பிரஃபுல் இங்க எப்படி அவுட் ஆனா இருப்பாருங்க கடைசியில அந்த நம்பர் 11 பேட்ஸ்மேன் சக்கீப் இறங்கி ஹசன் ஒரே சுத்து. ஒரு கம்மின்ஸ் அவுட் சுத்தி அவுட் ஆகிறாரு அந்த சுச்சுவேஷன்ல. மெச்சூர்டு பேட் கம்மின்ஸ் அவங்களே அவங்களோட முதுகுல சூலத்தை எடுத்து நல்லா இதுவா குத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஜிடி வந்து இஸ் ப்ரூவிங் டைம் அண்ட் அகெயின் அண்டர் தி கோச்சிங் ஸ்டிண்ட் ஆஃப் நேரா வை ஆர் தே ரியலி புட்டிங் அப் அ ஷோன்னு. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கியூ ஸ்பாட் சீல்டு. விக்கி, ஓவர் டு யூ. பா, என்ன கம்பேக்! இந்த ஒரு படமே எடுக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஓப்பனிங்ல அடி வாங்கினா, அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் ரெடி பண்ணுனா, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவா எழுந்து நிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சுயசரிதை எழுதுற மாதிரி அழகா எழுதின்னு வராங்க ஜிடி. என்ன பியூட்டினா, ராஷித் கான் போலிங் போடுற வரத்துக்கு முன்னாடியே மேட்ச் ஓவர். 9 விக்கெட் வந்துச்சு. 13வது ஓவர்ல 9 விக்கெட் வந்துச்சு. பிரில்லியன்ட் ஸ்பெல் பிடாக். சிராஜ் வந்து இது மாதிரி தான் டேமேஜ் பண்றாரு எல்லா வாட்டியும். கடைசி 4-5 கேமா ஃபர்ஸ்ட் ஓவர்ல டப்பு டிப்புன்னு ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. இன்னைக்கு வந்து ஹெட்டுமே அன்லக்கி தான் நான் ஃபீல் பண்றேன். இங்கெங்கயோ ஃபிளிக் அடிச்சாரு. கரெக்டா ஒரே ஃபீல்டர் வச்சிருக்காங்க டீப் பாயிண்ட்ல, அங்க போய் கரெக்டா ஒரு கையில போய் உட்காருது. ஒண்ணுமே சொல்ல முடியல. பிரில்லியண்டா போலிங் போட்டாங்க. ஜேசன் ஹோல்டரோட இன்க்ளூஷனுக்கு அப்புறம் ஜிடி வந்து ஒண்ணு அவர் லக்கி மேஸ்காட்டா, அவர் மேஸ்காட்டு தான், அப்படிதான் இருக்காரு ஆளு. அவர் லக்கி மேஸ்காட்டா இல்ல வந்து அவரோட காம்பினேஷன் வந்து பயங்கரமா எடுத்து கொடுக்குதா இந்த டீமுக்கு. போலிங் போட்டா விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங் கரெக்டா அந்த ஒரு 10 பால் ஆடினா அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுறாரு. ஒரு 20 ரன் 22 ரன் அடிச்சிடுறாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கேட்ச் பக்கெட் மாதிரி கையை வச்சுன்னு கேட்ச் பக்கு பக்குன்னு புடிச்சு போடுறாங்க. பிரில்லியண்டா பண்ணாங்க ஜிடி. அதான் சொல்றேனே, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து இவங்களை வந்து புகழ்றதுன்னே தெரியல எல்லா ஆஸ்பெக்ட்லயும். வாஷிங்டன் சுந்தர் பாருங்க, வந்து அவர் பாட்டு ஒரு 50 ரன் அடிச்சுட்டு போறாரு இந்த கேம்ல. 33 பால்ஸ் 50. யாருமே எதிர்பார்க்காத டைம்ல 140 130 வருமானு நினைச்ச டைம்ல வந்து அழகா பினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. பிரில்லியண்டா ஆடினாரு. நிஷாந்த் சிந்து சூப்பரா ஆடினாரு. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் குமார் குஷாகரா பத்தி, பட் நிஷாந்த் சிந்து பிரில்லியண்டா ஆடினாரு. சூப்பர் பார்ட்னர்ஷிப். சாய்சு ஒன்ஸ் அகைன் வேற லெவல்மா, கலக்கிட்ட சாய்சு சரியா ஆடினாரு. திருப்பி வந்துச்சு அவரோட ஆரஞ்சு கேப் இந்த வருஷமும். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் பிடாக். டைம் அண்ட் அகைன் ரன் அடிக்கிறாரு சாய் சுதர்ஷன். போன வருஷம் ஆரஞ்சு கேப் ஹோல்டர், இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் கரெக்டான டைம்ல ஆரஞ்சு கேப் வாங்கியிருக்காரு. ஆல்மோஸ்ட் கடைசியா டோர்னமெண்ட் எண்ட் வரைக்கும் இவங்க போனாங்கன்னா அவர் தான் ஆரஞ்சு கேப், வேற யாருமே காம்படிஷனுக்கு இல்லவே இல்லை. சோ இப்போ டைம் அண்ட் அகைன் இப்படி ஆடுறாரு. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பேராமீட்டர்னால அவரை வந்து மிஸ் அவுட் பண்றாங்களா நிறைய இடத்துல. அந்த சான்ஸ் வந்து வர மாட்டேங்குதா? அந்த ஸ்ட்ரைக் ரேட்ன்ற பேராமீட்டரை தவிர அவர் வந்து ஒரு ரன் மெஷின் மாதிரி ரன் அடிக்கிறாரு. சோ இந்த ஆஸ்பெக்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, அதாவது 2 கிரைட்டீரியால ஒரு பிளேயரை பார்க்கணும். கன்சிஸ்டன்சி, ஸ்ட்ரைக் ரேட்டு. இவருக்கு இருக்கிற கன்சிஸ்டன்சி எந்த பேட்ஸ்மேனும் கிடையாது. பிரியான் ஷாரி இஸ் நாட் ஆஸ் கன்சிஸ்டன்ட் as him. சூரியவன்ஷி இஸ் நாட் ஆஸ் கன்சிஸ்டன்ட் as him. அபிஷேக் சர்மா இஸ் நாட் ஆஸ் கன்சிஸ்டன்ட் as him. That is an absolute honesty. பிரப்சிம்ரன் சிங் இஸ் நாட் ஆஸ் கன்சிஸ்டன்ட் as him. அப்படிங்கும்போது யூ வாண்ட் டு ஹாவ் அ பிளேயர். இப்போ ஃபின்னால நான் சொல்றேன் பாருங்களேன், 14 மேட்ச்ல 3 மேட்ச் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு. சாய் சுதர்ஷன் இஸ் கிரியேட் இம்பாக்ட் இன் 11 மேட்சஸ். He will only miss out on 3 மேட்சஸ்ங்கும் போது இல்ல, டு ஆட் ஆன் டு தட் நான் என்ன கேக்குறேன், ஒரு ஃபயர் அண்ட் ஐஸ் காம்பினேஷன் மாதிரி அபிஷேக் சர்மா அண்ட் சாய்சு இருந்தா நல்லா இருக்குமா பாக்குறதுக்கு அப்படின்றதுதான். அப்சல்யூட்லி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இந்த மாதிரி 220 230 அப்படின்னு பேர் ஸ்கோர்லாம் வராது. ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்ல T20 வேர்ல்ட் கப்ல ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து பெருசா இருக்கும். ஆஸ்திரேலியால 185 190ன்றது பியூட்டிஃபுல் ஸ்கோர். அப்படிங்கும்போது யூ நீட் டு ஹேவ் a mixture of caution and aggression at the top of the order. இப்ப நீங்க ஒரு அபிஷேக் சர்மா, ஒரு சூரியவம்சி இந்த மாதிரி இப்ப போறீங்க. இப்ப சாம்சன் வேற பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் ஒண்ணு சொல்றேன், சாய் சுதர்ஷன் வந்து ப்ளீஸ் டோன்ட் டெல் ஹிம் that is batting at a strike rate of 110. he bats at a strike rate of 140. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு அபிஷேக் சர்மா, பிரப்சிம்ரன் சிங், சூரியவன்ஷி எல்லாம் 180 ஸ்ட்ரைக் ரேட்ல பேட் பண்றதுனால இவரை கன்சிடரே பண்ண மாட்டேன்றாங்க. ஃபார் மீ இட் இஸ் வெரி வெரி ராங். ஆஸ்திரேலியால ஒரு சில பிச்சஸ், உங்களுக்கு மெல்பர்ன் அந்த மாதிரி ஒரு பிச்சஸ் புசு புசுன்னு பால் போகும். இன்னைக்கு டாப் ஆர்டர் கொட்டிக்கினாங்க எல்லாரும். அந்த ஒன் பேட்ஸ்மேன் who really showed that where he can score runs even in this testing conditions where the wickets were falling around him.
when they were 34 for 2 after power play to still guide them to 168. அந்த மாதிரி ஒரு பிளேயர் நீங்க எடுக்கணும். அவர் ஒரு 110 ஸ்ட்ரைக் ரேட், பாபர் அசாம் மாதிரி ஒரு 110 ஸ்ட்ரைக் ரேட், வண்டியே நகராதுன்னா நீங்க சொல்றது ரைட்டு. பேட் பால்ஸ்ல சாய் சுதர்ஷன் போடவே முடியாது. He is also someone whom he spoke about the game sense when someone asked a question, how exactly you have to play according to the conditions, according to the opposition, according to the situation, to the தெரிஞ்சு விளையாடுறவர் ஒரு சாய் சுதர்ஷன் போது you should not ignore him, particularly when you are not going to play on slam bang wickets like this. You're going to play on tricky pitches where 180, 185 is definitely going to give you a chance to win. Sai Sudarshan has to be the front runner for one of the opening spots in the World Cup for India. Or consider பண்ணலன்னா that is injustice in my humble opinion. இல்ல இப்போ என்னன்னா ஜிடிக்கு there are just going to be 3 games. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் கேமையும் வின் பண்றாங்கன்னு வச்சுப்போம், நெக்ஸ்ட் 2 கேம்ஸும் வின் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 2ல வந்து ஃபர்ஸ்ட் கேமை வின் பண்ணி நேரா ஃபைனல்ஸ் போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 3 கேம்ல ஃபைனல்ஸ் கையில தொடர தூரத்துல இருக்கு. வாட் ஆர் தேர் சான்சஸ் டு பீட் whoever is coming at the second position, or maybe இவங்க செகண்ட் பொசிஷன் அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன், வாட் எவர் இட் இஸ். அந்த அந்த குவாலிஃபயர் 1ல அவங்களுக்கு பீட் பண்ணி ஃபைனல்ஸுக்கு போறதுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஜிடிக்கு. ஏன் கேக்குறேன்னா, the turnaround that they have given, Kagiso Rabada turnaround, Sai Sudarshan turnaround, Shubman Gill turnaround, Josh Butler to an extent turnaround, Jason Holder சரியான turnaround, சிராஜ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சரியா போறாரு, ராஷித் கான் கரெக்டான டயத்துல செம்மையா போட்டுட்டு இருக்காரு. இவ்வளவு பேர், அதாவது ஒரு 11ல 8 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் போகும்போது கிராஃப் புஷ்னு இப்படி ஏறி கிடக்கு. how high their confidence are they looking at their second title? கை கெட்டுற தூரத்துல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? குவாலிஃபயர் ஆட போற இடம் தரம்சாலா. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். The conditions are very much similar to Ahmedabad. The ball is going to seam around until 8 to 10 hours at least when the dew comes என்றதுனால, if they are going to finish on the top 2, they are going to play the qualifier. ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் வந்தாலும் ஜிடி will have a edge. ஆர்சிபி எல்லாருமே ஃபிளம்பாயன்ட் பிளேயர்ஸ். உங்களுக்கு ஜிடில பாத்தீங்கன்னா சுப்மான் கில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா அவரும் வந்து புரிஞ்சு ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஓகே, ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்ம போடணும்னு. அந்த மாதிரி சீமிங் அரவுண்ட் இதுங்கும் போது அந்த சீம் பவுன்ஸ் இருக்கிற பிச்சு எல்லா பிச்சுலயும் ரஷித் கான் வில் டூ வெல். பயங்கர பிளாட் பிச்சஸ்ல பவுன்ஸ் ஈவனா இருக்கும் போதுங்க தான் ரஷித் கான் கஷ்டப்படுவாரு. இந்த மாதிரி சுருக்குன்னு பவுன்ஸ் இருந்ததுன்னா what he was lacking is a little bit of bounce of the wicket. If he gets it, he will also be lethal என்றதுனால, if GT is going to finish in the top 2, they are going to play in Dharamshala, which is going to be a massive advantage for them to straight away have a shot at the final. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா எலிமினேட்டரை மாட்டினாங்களாம். முல்லன்பூர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பாட்டா பிச்சு ஆவாது, அடி வாங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பெரிய ஸ்கொயர் பவுண்டரிஸ், ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லல. இட் இஸ் கோயிங் டு பி an even contest. பட் தரம்சாலா அப்படின்னா JT will really fancy their chances to get to a direct berth into the finals. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி everything is aligning better for them. Their batting is clicking. அந்த நிஷாந்த் சித்து 20 ரன் அடிச்சா போறோம், வேற எதுவுமே நான் கேட்கல. 20 ரன், அதைத்தான் குமார் குஷாகரா சொல்லிட்டு இருந்தேன். they found நிஷாந்த் சித்து who scoring the 20 runs. 15 பால்ல 20 ரன், not bad. வாஷிங்டன் சுந்தர் can also do that. 20 of 15. டாப் 3 யாராவது ஒருத்தர் 45 பால் ஆடிடுறாங்க. தென் கம்ஸ் ராகுல் டெவாட்டியா, தென் கம் ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான் இந்த பேட்டிங் வச்சு அட்ஜஸ்ட் பண்றாங்க. தரம்சாலாலையும் இப்ப இவங்க 210 ரன் அடிச்சு தோத்தாங்க. 210ல ஜிடி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா தே வில் ஹோல்ட் டு வின். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சன்ரைசர்ஸை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன், டாப் ஸ்டேஷன்ல குறை சொல்ல மாட்டேன், பிளேயிங் லெவன்ல குறை சொல்ல மாட்டேன். சொன்ன பிளேயிங் லெவல்ல ஆடினாங்க, எல்லாரும் பண்ணாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் லைஃப்ல என்னன்னா there is something called acceptance. ஒரு லெவலுக்கு மேல தோல்வி நமக்கு கண்ணுல ஸ்டேரிங், யூஆர் அட் த ஜாஸ் ஆஃப் டிஃபீட் அப்படிங்கும் போது உடனே 10 ஓவர்ல 56 அப்படின்னு உடனே நான் என்ன சொல்லியிருப்பேன், கைஸ் இன்னி 10 ஓவர் ஆடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஓவர்ல 8 ரன் 9 ரன் வந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. they want to win the game badly. let us try and target to get to 150 from here. we are not going to play any shots. கடைசி 2 ஓவர்ல எவ்வளவு இருக்கு, ஒரு 45 ரன் இருக்கா, அப்ப சுத்துங்க, ட்ரை பண்ணுங்க. அது வரைக்கும் ஆடாதீங்க. 150க்கு இப்ப சன்ரைசர்ஸ் வந்திருந்தாங்கன்னா
ஒருவேளை ஜிடி ஒரு மேட்ச் அவங்களோட தோத்தாங்கன்னா சன்ரைசர்ஸ் would have also had a chance to get into the shot at the top two. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் சிஎஸ்கேவோட ஆடுறாங்க, இன்னொரு மேட்ச் ஆர்சிபியோட ஆடுறாங்க. 2 மேட்ச் தோத்தாங்கன்னா there is a chance they might be eliminated from the tournament, which they can only blame themselves. அதான் சொல்லல, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, அந்த டிபிக்கல் ஒரு ஆஸ்திரேலியன் ஆட்டிடியூட், கைஸ் we not going to give up, we going to chase this down. அதுலதான் ஒரே ஒரு அடிஷன், இவங்க ஏன் இந்த மாதிரி ஆடினாங்க இன்னைக்கு வந்து நீங்க சொல்றது 100% ட்ரூ. பட் எஸ்ஆர்எச் ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்றதுக்கு ஒரு பாட்டு சொல்றேன். பேட் கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு, 5 விக்கெட் வந்தோடனே, மானம் தானே வேட்டி சட்டை மட்டதெல்லாம் வாழ மட்டை வானம் காக்க வீரம் வேணுமாடான்னு போய் சீவில பாத்துக்கலாம்டா, நீ போய் சீவிடா, அடுத்த 2 மேட்ச் வின் பண்ணிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் போயிருப்பாரு. ஏன்னா அவங்க டெம்ப்ளேட்டே அப்படிதான் இருக்கு. சாரி பிடா, இன்டரப்ட் பண்ணிட்டேன். நீங்க சொல்றதுக்கு அதுதான் ஆஸ்திரேலியன் ஆட்டிடியூட். ஏன் தோல்வி அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அது கிரேட் ஆட்டிடியூட். சம்டைம் யூ காட் டு பி ரியலிஸ்டிக் வெதர் யூ ஆர் டிகிங் எ கிரேவ் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப், விச் எஸ்ஆர்எச் டிட் டுடே. +0.7 +0.3 ஒரே கேம்ல. ஏன்னா 82 ரன் ட்ரப்பிங், 20 ஓவர்ல 88 ரன் ட்ரப்பிங். ஒரு 18 ரன்ல தோத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு. 2 மேட்ச் தோத்தா தே ஆர் கோயிங் டு பி ஸ்கப்ட் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட், விச் தே கேன் ஒன்லி பிளேம். ஜிடி வாஸ் அப்சல்யூட்லி பினாமினல். கண்டிஷன்ஸை பக்காவா ரீட் பண்ணாங்க. பியூட்டிஃபுல்லா ஃப்ரம் 34 for 2 they looked done and dusted with பட்லர் அண்ட் சுப்மான் கில் அவுட். அங்கேருந்து பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ட்ராடனரியா எதுவுமே ட்ரை பண்ணாம, ஒரு பக்கம் சாய் சுஷன் ஆடுனுக்கிறாரு, ஒரு பக்கம் அவர் அடிச்சாரு நிஷாந்த் சித்து, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் அடிக்க ஆரம்பிச்ச உடனே லேட்டா தான் சாய் சுதர்ஷன் பஸ்டுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. தே definitely felt 168 is something they can depend on a pitch which will always give some assistance the first 6 to 8 overs அப்படின்னு. they deserve to win. பெருசா எஸ்ஆர்எச் வந்து குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த நெட் ரன் ரேட் கூஃப் அப்ப தவிர. hopefully they will come back strong. well done to GT, hard luck to SRH. the first team இப்போ எப்படி போடுவாங்கன்னா, பிவிகேஸ் 17 போக சான்ஸ் இருக்கு, கேகேஆர் 17 போக சான்ஸ் இருக்குன்னு அபிஷியலா கியூ அப்படின்னு அவங்க போட மாட்டாங்க. நான் சொல்றேன், officially one team has got into the playoffs. Congratulations to GT. Vicky, if you want to add on something, please add on, or else we can go for the next segment. டம்பி டாக் செக்மெண்ட்ல வந்து பிரில்லியண்டா ஒரு கொஸ்டின் இருக்கு. ராகுல் வைட்டி கேட்டிருக்காரு, பீடாக் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. Can you explain technically why some captains are delaying their best death bowlers until the 19th over instead of attacking the 16th or 18th 16th to 18th over phase where win probability actually shifts the most அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது அவங்களோட பெஸ்ட் டெத் போலரை வந்து 19வது ஓவர் போட வைக்கிறாங்க, பெனல்டிமேட் ஓவர் போட வைக்கிறாங்க. பட் ஆக்சுவலா வந்து சேஸோ டிஃபென்ஸோ ஷிஃப்ட் ஆகிற பாயிண்டே வந்து 16 to 18 ஒரு மார்க்ல தான் அப்படின்றாங்க. ஸோ ஏன் இதை வந்து கேப்டன்ஸ் டிலே பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க பெஸ்ட் டெத் போலரை. எல்லாருமே பண்ற தப்பு இதுதான். ஏன்னா பயந்துன்னு, ஒருவேளை அந்த 16வது ஓவர்லயே என்னோட ஸ்ட்ரைக் போலர் ஒருவேளை இது ப்ளீட் பண்ணிட்டா ரன்ஸ், என்னோட கேம் முடிஞ்சிரும் அப்படின்னு நான் எப்படி யோசிப்பேன்னா, இவர் சூப்பர்பா சொல்றாரு, மொமெண்டம் ஷிஃப்ட்ன்றதே இந்த 16-17வது ஓவர் நீங்க எப்படி ஆடுறீங்கன்றது பொறுத்தான். வெதர் யூ ஆர் சேசிங், வெதர் யூ ஆர் பேட்டிங். இந்த 16-17ல த்ரஸ்ட் கிடைச்சது கடைசி 3 ஓவர்ல. ஈவன் தோ தட் bowler is reliable, might also bleed. பர்டிகுலர்லி இஃப் ஐம் டிஃபெண்டிங் எ டார்கெட், நான் என்ன பண்ணுவேன், இன்னும் ப்ரெஷரை ஏற்ற பார்ப்பேன். ஒரு 5 ஓவர்ல 69 ரன் இருக்கு அப்படின்னா 16வது ஓவர் பும்ரா கொடுப்பேன். பும்ரா அப்ப 16வது ஓவர் பும்ரா வந்தா மென்டாலிட்டி, பேட்ஸ்மேனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுமா, இவரை சேஃபா ஆடிடலாம், அடுத்த 4 ஓவர்ல பாத்துக்கலாம். ஒரு 5 ரன்னுக்கு ஆடினா 64 in 4 overs. ஈவன் உங்க ஒரு சாதாரண ஒரு போலர் வந்து ஒரு நல்ல ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டை எடுத்துட்டா கேம் டன் அண்ட் டஸ்ட் ஆடும். த சேஸ் வில் பி அவுட் ஆஃப் த ரீச். நான் எல்லா கேப்டன்ஸும் என்ன யோசிப்பாங்க, இந்த மாதிரி நெகட்டிவா தான் யோசிப்பாங்க. ஒருவேளை நான் முன்னாடியே அவனை எக்ஸ்பிரஸ் பண்ணி மாட்டிக்கிட்டா கடைசியில போடுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, கடைசியில என்ன ஆகும், பும்ரா மாதிரி ஒரு போலர் வருவாரு, 2 ஓவர்ல 22 இருக்கும். 2 ஓவர்ல 22ன்றது எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி அணி இருந்தாலும் உள்ள ஒரு இன்சைட் அடிச்சு 4 இல்ல ஒரு நல்ல ஷாட் ஒன்னு அடிச்சு 2 பவுண்டரி வந்தா கேம் ஓவர்ன்றதுனால சொல்ற பேச்சு வெரி கரெக்ட். தட் இஸ் வேர் த கரேஜ் ஹாஸ் டு பி. அந்த காலத்துல இந்த ரிக்கி பாண்டிங், ஸ்டீஃபன் வா, டு an extent கிராம் ஸ்மித், இவங்களாம் அட்டாக்கிங் கேப்டன்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க,
கேமை க்ளோஸ் அவுட் பண்ணணும்னு பார்ப்பாங்க, கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போகக்கூடாது, இப்பயே நான் க்ளோஸ் அவுட் பண்றேன். ஏன்னா பேட்ஸ்மேனோட மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். 16வது ஓவர் டேல் ஸ்டெயின் போடுறாருன்னா லாஸ்ட் ஓவர் டேல் ஸ்டெயின் அந்த ஒரு ஓவர் பார்த்துரு, ஒரு ஓவர் பார்த்து நீ ஆடும்போது விக்கெட் விழறதுக்கும் சான்ஸ் இருக்கு, கேம் க்ளோஸ் கரெக்ட். அவுட்டே ஆகி அவுட் ஆஃப் ரிச் போக சான்ஸ் இருக்கு. அதனால கேட்ட கொஸ்டின் பிரில்லியன்ட் கொஸ்டின். இட்ஸ் ஆல் அபவுட் த மென்டாலிட்டி ஆஃப் த கேப்டன். சம்டைம்ஸ் இட் ஒர்க். 16வது ஓவர் கொஞ்சம் வீக் பவுலருக்கு கொடுத்துட்டு அவனே ஒரு 7 ரன் ஒரு விக்கெட் கொடுத்து அதுக்கப்புறம் பும்ரா இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குறைபாடுன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து என்னோட இதுல இருந்தேன்னா நான் அதுதான் சொல்லுவேன், ஆல்வேஸ் பிளே அஃபென்சிவ் கிரிக்கெட், கோ ஃபார் த கில் அண்ட் ட்ரை அண்ட் ஃபினிஷ் த கேம் ஆஸ் ஏர்லி as possible. Brilliant question. The momentum gets shifted only on the 16th and 17th over. Given an option, you should always be optimistic and positive and kill the game early on in the death overs. Over to you, Vicky. பிரில்லியன்ட் பிடாக சரியா சம பண்ணீங்க. அதுதான் இந்த கேம்ஸ் வந்து தூரமா போறது, அதாவது பிரில்லியன்ட் கேப்டன்ஸ், அதாவது ஃபோர்சி பண்ணுவாங்க எப்படி போகும் கேம் அப்படின்ற அனலைஸ் பண்ற கேப்டன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி திங்கிங் எடுத்துட்டு வருவாங்க. டிவியில பாக்குறது கூட என்னடா 16th ஓவரே போட்டு முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த கேமை முடியும் போது தான் தெரியும் எதுக்காக பண்ணிருக்காங்கன்னு. பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். இந்த கேமுக்கு ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு மெயினான ஒரு மேட்டரை விட்டுட்டேன், பிரசித் கிருஷ்ணா மென்ஷன் பண்ணாமலே விட்டேன். எப்படி விட்டு போனாரோ அதே இடத்துல திருப்பி வந்து பிடிச்சிருக்காரு, எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன் பிடாக், தரம்சாலால ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதேதான், நம்ம அவங்க ஜெயிச்சிடுறாங்க போறாங்கன்னு வச்சுப்போம். தரம்சாலால சிராஜ், ககிசோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, ஹோல்டரு, ரஷீத் கான், வேணும்னா வாஷிங்டன் சுந்தர். கரெக்ட் தானே? யோசிச்சு பாருங்க க்ளோசிங் தாட்ஸ். நிஷாந்த் சிந்து. அதான் நான் சொல்றேனே, அவங்க எப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்னா, என்னோட பேட்டிங்கு இவ்வளவுதான் என்னால அடிக்க முடியும். I don't have a power hitting team like Punjab Kings or Sunrisers or RCB to score 230. ஏன்னா இவங்க எவ்வளவு மேட்ச் 200க்கு மேல இந்த இதுல அடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தட் செப்பரேட்ஸ் தெம் ஃப்ரம் அதர் டீம்ஸ். இப்ப இவங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளவுதான்ப்பா வந்து என்னால இது பண்ண முடியும், இவ்வளவுதான் என்னால ஆட முடியும். இப்ப பாருங்க அவங்க ஸ்கோர்ஸ் எல்லாம் பாருங்க. 162 ஃபர்ஸ்ட் மேட்ச், 210 ஆர்ஆரோட, 210 டெல்லியோட, அதுக்கப்புறம் ஒரு 165, 181, 100, 205, 162, 158, 167, ஒரே ஒரு 229. ஓகே, அதுக்கப்புறம் 168. 3 மேட்ச் தான் 200 மேல அடிச்சிருக்காங்க. அதுவும் 205, 210, ஒரு மேட்ச் தான் 229. So they know that, okay, if I have a good start and one of the batsmen, someone like Josh Butler, is just blitzing for me. Josh Butler ஒருத்தர் தான் அங்க பவர் ஹிட்டர். அதை வச்சுன்னு நான் வந்து 200 வந்துட்டேன்னா எனக்கு ஹாப்பி. 200 மேல எவ்வளவு போனாலும் எனக்கு போனஸ். ஐ எம் செட்டிங் த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் ஃபார் மை bowling unit to defend low scores which not other teams have done or not other teams are restricted to, that is consistently less than 180. அந்த டெம்ப்ளேட் எடுத்து போறாங்களே ஒழிய, இப்ப சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு டீம்னா 168 அப்படின்னா பிரேக்ல யாருக்கிட்டையாவது எந்த கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டாலும் ஐ திங்க் தேர் ஃபியூ ரன்ஸ் லெஸ்ஸும்பாங்க. தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ செட். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இது 180 பிச், 200 பிச்சில், பட் 180 பிச் அப்படிங்கும்போது when you are scoring a few runs less against Sunrisers or not to wall up these scores, எனக்கு இவ்வளவுதான் முடியும், என் பவுலர்ஸோட பண்ண முடியும். அந்த டெம்ப்ளேட்டோட ரிசோர்சஸை பியூட்டிஃபுல்லா மேக்சிமைஸ் பண்றாங்க. குடோஸ் டு ஜிடி. சன்ரைசர்ஸ் ஹஸ் காட் நத்திங் டு வரி. 2 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. 2 மேட்ச்ல அவங்க 1 ஜெயிச்சாலும் போயிடுவாங்க பேஸ்ட் ஆன் ஹவு த அதர் ரிசல்ட்ஸ் கோ. பர்டிகுலர்லி இப்போ அவங்க சிஎஸ்கேவை ஜெயிச்சாங்கன்னா, இப்போ சிஎஸ்கே இஸ் த ஒன் திங் they are going to put pressure on all other teams, particularly after this result. So இப்போ சிஎஸ்கே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா they will eliminate சிஎஸ்கே from the இது. ராயல்ஸ் ஒரு மேட்ச் தோத்துறனா அவன் நெட் ரன் ரேட் கீழே இருக்க, அவனும் மாட்டிப்பான். ஸோ இப்போ அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு மேட்ச் அவங்க தோத்து ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட they still have a chance to get into the playoffs, but you never ever know. When you lose to CSK, then you might be in a problem in the last game, taking your calculators for your net run rate, which ideally should have been avoided if you didn't waste 31 balls to bat today. But that's happened. எப்படி அவங்க டேபிள்ஸை டேர்ன் பண்றாங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு demoralizing defeat, business end of the tournament will affect your morale.
இதுல இருந்து எப்படி வராங்கன்னு பார்ப்போம். கங்க்ராச்சுலேஷன் ஜிடி. என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி, டாக்டிக்கலி, ஸ்ட்ராட்டஜிக்கலி, தியரட்டிக்கலி தேர் இஸ் அ கியூ அட்டாச் டு த வெல் டன். ஆஷிஷ் நேரா, நீங்க தான் தலைவர். என்னை பொறுத்த வரைக்கும் கீப் கோயிங், ஃபுல் மார்க்ஸ் டு யூ. ஹார்ட் லக் டு எஸ்ஆர்ஹெச். இது நானும் சரி, விக்கியும் சரி, இப்ப வந்துட்டு இதுக்கு தான் எட்ஜ் கொடுத்தோம். அதனால இப்போ ஒருத்தர் காமிச்ச மாதிரி இப்ப கையை காட்டுறோம். அவர் இப்படி காமிச்சாரு, இப்படி காட்ட முடியாது, நாங்க இப்படி கையை காட்டுறோம். பட் இன்னைக்கும் காம்ப்ரிஹென்சிவ் வின் ஃபார் ஜிடி. அடுத்த மேட்ச் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கோல்டன் சான்ஸ் ஃபார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஒரு ஆல்ரெடி ஆன் டாப் ஆஃப் த டேபிள் when it comes to நெட் ரன் ரேட். ஸோ ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா they are also going to get a queue. நைட் ரைடர்ஸ் அந்த மேட்சை தோத்தாங்கன்னா வெளியில போக மாட்டாங்க, பட் எக்ஸிட் டோர் வில் பி க்ளோஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கம் பேக், do a detailed review whether Royal Challengers Bangalore are also officially getting a tube tag next to them, along with the clinical Gujarat Titans, with your very own and myself, both 96% accurate. Until then, thanks a lot and bye-bye.